வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல அசோசியேட்டட் ஆல்கஹால் அண்ட் பீவரேஜ் லிமிடெட் பத்தி பார்த்துருவோம். செக்டார் பீவரேஜ் அண்ட் டிஸ்லரிஸ், பிசினஸ் மாடல் மேனுஃபேக்சரர், அட்வான்டேஜ் 40 years of expertise, major revenue 63% revenue from whiskey. Positives: debt-free company, key contract for bottling, international premium brand bottling பண்றாங்க. Diversified product range, whiskey, brandy, vodka and white spirit னு டைவர்சிஃபைடா ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அண்ட் டைவர்சிஃபைடு பிசினஸ் செக்மெண்ட், ஸ்பிரிட்டுக்கு மட்டும் இல்லாம எத்தனாலுக்குன்னு தனியா டெடிகேட்டட் பிளான்ட் வச்சிருக்காங்க. அண்ட் 60% ப்ரொமோட்டர் ஹோல்டிங், 60% மேல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெகட்டிவ்ஸ்: ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி, ஸ்டேட் லெவல்ல ஏதாவது லைசன்ஸ் ரிலேட்டடா சேஞ்சஸ் கொண்டு வந்தானா இவங்க பிசினஸை பாதிக்கும். இன்டென்ஸ் காம்படிஷன் ஃபார் பிரீமியம் ரேஞ்ச், பீர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் மார்ஜின் 4.5% கம்மி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 4.6% கம்மி, அண்ட் ஏர்னிங் growth ரேட் 18% கம்மி. இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட் அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ், ஐவி அண்ட் ஐஎம்பி கம்பேரிசன் வித் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, இபிஎஸ் அண்ட் பிஇ growth அனாலிசிஸ் அண்ட் ரிலேட்டிவ் பிரைஸ் கம்பேரிசன் வித் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், GM Breweries, Piccadilly Agro Industries, Allied Blenders and Distillers, இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 1676 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் 0.24, 52 வீக் ஹையில இருந்து 35% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 62%, ஏர்னிங் ஈல்ட் 5.5%. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்: ப்ரொமோட்டர் 62% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 1% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, அண்ட் பப்ளிக் 36% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth, லாஸ்ட் 5 years CAGR 19%. லாஸ்ட் இயர் சேல்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 5% சேல்ஸ் கம்மி. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth, 5 years CAGR 9%. லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகமா நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொதுவா 12% மெயின்டைன் பண்றாங்க. 5 years ஆவரேஜ் 12%, அதுவே லாஸ்ட் இயர்ல 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 16 crore, Q3ல 25 crore, Q4ல 23 crore. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 2 crore கம்மி. தேர்ட் ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், மீடியன் PE 38, இவங்களது 18, மீடியனோட 20x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக், மீடியன் 6, இவங்களது 2, மீடியனோட 4x கம்மியா ட்ரேட் ஆகுது. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ், மீடியன் 4.25, இவங்களது 1.65, மீடியனோட 3x கம்மி. ஆப்ரேட்டிங் மார்ஜின், மீடியன் 18.5, இவங்களது 14, மீடியனோட 4.5 கம்மி. எபிட்டா மார்ஜின், மீடியன் 21, இவங்களது 14.5, மீடியனோட 6% கம்மி. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், மீடியன் 12, இவங்களது 9 தான், மீடியனோட 3% கம்மி. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, மீடியன் 15, இவங்களது 13, மீடியனோட 2% கம்மி. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, மீடியன் 22, இவங்களது 17.5, மீடியனோட 4.6 கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ, மீடியன் 3.5, இவங்களது 3.5 தான். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.32, மீடியன், இவங்களது 0.10 தான். அண்ட் டெப்ட் டு அசெட், மீடியன் 34.79, இவங்களது 18.81 தான், மீடியனோட 16% கம்மி டெப்ட். அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட், மீடியன் 9.46, இவங்களது 10.28, ரிட்டர்ன் ஆன் அசெட் 0.8%, மீடியனோட அதிகம். அண்ட் இபிஎஸ் growth, மீடியன் 75%, இவங்களது 43%, மீடியனோட 32% கம்மி. அண்ட் ஏர்னிங் growth ரேட், மீடியன் 41%, இவங்களது
23%, மீடியனோட 18% கம்மி. டிவிடெண்ட் yield மீடியன் 1%, இவங்களது 0.24 தான், மீடியனை விட 0.40 கம்மி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 315 ரூபாய் மார்ச் 2023 வந்த லோ, ஹை 1496 பிப்ரவரி 2025 வந்த ஹை. ஹையில இருந்து இப்போ ட்ரேட் ஆகிறது வரைக்கும் 45% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லோவுக்கும் இல்லாம ஹைக்கும் இல்லாம மிடில் ட்ரேட் ஆகுது. ஹையில இருந்து 45% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 1277 நவம்பர் 2025 வந்த ஹை, லோ 660 மார்ச் 2026 வந்த லோ. இதே பிக்சட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். இந்த ஹையில இருந்து லோ வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 880, லோ வால்யூம் 660 அண்ட் ஹை வால்யூம் 1186. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிரைஸ் கம்பேரிசன் லாஸ்ட் 1 இயர். அசோசியேட்டட் ஆல்கஹால் -27%, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் -23%, and Piccadilly -4%, and GM Breweries +23%, and Allied Blenders +37%. ஓவராலா பார்க்கும்போது மற்ற கம்பெனிகளை விட அசோசியேட்டட் ஆல்கஹால் தான் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு புவரா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட கம்மியா தான் இருக்கு. அண்ட் பினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலன்ட். அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50. ஓவராலா ரேஷியோ அனாலிசிஸ்ல அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் தான் வாங்கி இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி. ஐவி மைனஸ்ல வருது, இன்டர்ன்சிக் வேல்யூ மைனஸ்ல இருக்கு. ஸோ அதனால இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் நாம எடுத்துக்க போறோம். இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 581. பையிங் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் பிரைஸ் 44% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஓவர் வேல்யூன்னு இங்க கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ஹை 1456, லோ 318, இதனோட ஆவரேஜ் 887. இந்த ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6% கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth. ஆவரேஜ் 5 இயர்ஸ் இபிஎஸ் 32.14, கரண்ட் இபிஎஸ் 45.92. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 42% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth. ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 19.89, கரண்ட் பிஇ 18.18. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 9% கம்மியா ட்ரேட் ஆகுது. அதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 56% கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட். இபிஎஸ் growth 43 அண்ட் இன்கம் growth 4%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 23% ஏர்னிங் growth ரேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் அசோசியேட்டட் ஆல்கஹால் அண்ட் பிவரேஜ் லிமிடெடோட ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல கம்பேர் பண்ண மற்ற கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பிரீஃபா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்பிரிட். மார்க்கெட் கேப் 90,594, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. 52 வீக் ஹையில இருந்து 24% டவுன்ல ட்ரேட் ஆகுது. அண்ட் டாப் லைன் growth 5 இயர்ஸ் CAGR 9%, பாட்டம் லைன் growth 34%, அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 18% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் எஸ்டிமேட் 326 கோடி. அதை Q3 Q4 பீட் பண்ணிருச்சு. அண்ட் Q3 விட Q4 173 கோடி அதிகம். ஸோ 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 82% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. எஸ்பெஷலி வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு.
அண்ட் ஆவரேஜ் இபிஎஸ் 17.94, கரண்ட் இபிஎஸ் 25. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 41% அதிகமாக இருக்கு. அண்ட் ஆவரேஜ் பிஇ 59, கரண்ட் பிஇ 49. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 16% கம்மியா ட்ரேட் ஆகுது. அதே இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் பிஇ 20% அதிகமா இருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் பொறுத்தளவுக்கு 25% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. நெக்ஸ்ட் ஜிஎம் பீவரேஜ், மார்க்கெட் கேப் 2003 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 34% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 17% அண்ட் பாட்டம் லைன் growth 13%. ஆப்ரேட்டிங் மார்ஜினா 20% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 30 crore. Q3 Q4 பீட் பண்ணிருச்சு. அண்ட் Q3 Q4 கம்பேர் பண்ணும்போது ஈவன்ல இருக்கு, கம்மியும் இல்ல அதிகம் இல்ல. ஸோ 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. வேல்யூவேஷன் பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 67% அதிகமா இருக்குது. அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்குது. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கி இருக்குது. அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு அண்டர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இபிஎஸ் growth 5 இயர்ஸ் ஆவரேஜ் 51, கரண்ட் இபிஎஸ் 68. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 33% அதிகமா இருக்குது. அண்ட் பிஇ growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 12.21, கரண்ட் பிஇ 12.77. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 5% அதிகமா இருக்கு. அதே கரண்ட் பிஇயோட இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 69% கம்மியா ட்ரேட் ஆகுது. அண்ட் ஏர்னிங் growth ரேட் பொறுத்தளவுக்கு 17.5% இருக்கு. நெக்ஸ்ட் பிக்காடிலி ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட் கேப் 5716 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 28% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 16%, பாட்டம் லைன் growth 50% அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 22 மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 19 crore, Q3ல 48 crore அண்ட் Q4ல 45 crore. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட் Q3 Q4 பீட் பண்ணிருச்சு. Q3 Q4 கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 3 crore கம்மி. ஸோ 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 128% அதிகம். அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கி இருக்கு. பிஇ growth பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 5 இயர்ஸ் டேட்டா கிடையாது. ஸோ லாஸ்ட் இயர் டேட்டால இருந்தே 36.98 ஆவரேஜ் எடுத்துக்குவோம். அதுக்கும் கரண்ட் பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 10% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் பொறுத்தளவுக்கு 52% இருக்கு. நெக்ஸ்ட் அலைட் பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்லர்ஸ், மார்க்கெட் கேப் 16,329 கோடி, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 16% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 11% அண்ட் பாட்டம் லைன் growth 138%. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 13% மெயின்டைன் பண்றாங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 21 crore, Q3 Q4 பீட் பண்ணிருச்சு. Q3 Q4 கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 29 crore கம்மி. ஸோ 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 346% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருச்சு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஓவரால் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. பிஇ growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஇ ஆவரேஜ் 47.35, கரண்ட் பிஇ 71.54. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 51% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்
யுனைடெட் பீவரேஜ், மார்க்கெட் கேப் 35,034 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1. 52 வீக் கையில இருந்து 38% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth 5 years CAGR 17%, பாட்டம் லைன் growth 5 years CAGR 24%, ஆப்ரேட்டிங் மார்ஜினா 9% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் எஸ்டிமேட் 97 crore. Q3 பீட் பண்ணிருச்சு, Q4 பீட் பண்ணல. Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 72 crore கம்மி. ஸோ ஓவராலா 3 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது, மீதி 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 11% கம்மி, அதனால அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 2 ஸ்கோர் தான் வாங்கிக்குது, வெரி புவர். அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிஇ பார்க்கும்போது ஆவரேஜ் பிஇ 110.96, கரண்ட் பிஇ 84.77, ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 24% கம்மி. அதே இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது 105% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் சூலா வைன்யார்ட்ஸ், மார்க்கெட் கேப் 1317 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2. 52 வீக் கையில இருந்து 54% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth 5 years CAGR 8%, லாஸ்ட் இயர் சேல்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது 4% கம்மி. அதே லாஸ்ட் இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2% கம்மி. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years CAGR 27%, பட் லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட் ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 60% கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் எஸ்டிமேட் 12 crore. Q3யும் Q4ம் மீட் பண்ணல. அண்ட் Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 2 crore கம்மி. ஓவராலா 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன், பையிங் பிரைஸ் 149, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 156. பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4% அதிகமா இருக்கு, அதனால இங்க பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 2 ஸ்கோர் தான் வாங்கிக்குது, புவர். எஸ்பெஷலி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5% தான் இருக்குது, அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் 3% தான் இருக்கு. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. பிஇ growth பார்க்கும்போது ஆவரேஜ் பிஇ 40.41, கரண்ட் பிஇ 51.33. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 27% அதிகம். கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 24% அதிகம். ஓவராலாவே பிஇ அதிகமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏர்னிங் growth ரேட் பொறுத்தளவுக்கு மைனஸ், இன்கம் growth 0, இபிஎஸ் growth ஆல்சோ -60, அதனால ஏர்னிங் growth ரேட் இங்க -30% காட்டுது. நெக்ஸ்ட் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட் கேப் 10,297 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹10. 52 வீக் கையில இருந்து 24% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years CAGR 34%, and bottom line growth 5 years CAGR 69%. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 3 years 17% மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் லாஸ்ட் 2 year 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 36 crore. Q3யும் Q4ம் பீட் பண்ணிருச்சு, பட் Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 16 crore கம்மி. ஸோ 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன், பையிங் பிரைஸ் 182, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 416. பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 129% அதிகம், அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலா 10 ஸ்கோருக்கு 4 தான் வாங்கி இருக்குது. அதுல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 3% அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் 4%, வெரி புவரா தான் இருக்கு. பிஇ growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் பிஇ 39.49, கரண்ட் பிஇ 40.47. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 3% அதிகம். இந்த இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது -2% இருக்கு. ஏர்னிங் growth ரேட் பொறுத்தளவுக்கு மைனஸ்ல தான் இருக்குது. இன்கம் growth ரேட் பாசிட்டிவ் 5%, பட் இபிஎஸ் growth -83%, அதனால ஏர்னிங் growth ரேட் நம்மளுக்கு மைனஸ்ல தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.
ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.